ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீமா அண்ணா அவர்கள் சிவகங்கைக்கு போயிருக்காங்க அஜித்குமார் வீட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு தாயாருக்கு ஆறுதல் கோரிட்டு அங்கே பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கொந்தளித்து பேசியிருக்காங்க. சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம், காவல்துறையால் கொலை செய்யப்பட்டால் 5 லட்சம் தானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித்குமார் மரணம் கொந்தளித்து சீமான் பேசியிருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்க, நீங்க தான் எல்லாத்தையும் மத்திய அரசு பறிச்சு வச்சுக்கிறது எல்லா உரிமைங்கிறீங்க. அப்புறம் நீயே மத்திய அரசு கொடுக்குற விசாரிச்சு என்று சொல்லு அப்படின்னு. அப்போ உன்னுடைய காவல்துறை தகுதி இருக்குதா, சரியில்லையா? அடிச்சு கொள்றதுக்கு அதிகாரம் இருக்கு தெரியுது, விசாரிச்சு உண்மை நிலமாட்ட அதிகாரம் இல்ல தெரியலையா? எப்படி இது? அதுவே ஏமாற்றுங்க. சிபிஐ விசாரணை எது சிபிஐ விசாரணையால இதுவரை நீங்க நடந்த ஒண்ணு சொல்லுங்க, ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லுங்க. என் மண்ணின் காவல்துறைக்கு இல்லாத அக்கறை மத்தியில் இருக்கிற ஒரு சிபிஐக்கு, அந்த காவல்துறை, அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு இந்த குற்றத்தில் இருக்கிற நியாயத்தை கண்டு கொண்டு வெளியில சொல்லணும்னு அவசியம் என்ன வருது? நீ கடத்தி விடத்தான் பயன்படும். இது தங்கச்சி ஸ்ரீமதி குற்றம் தெரிஞ்சிருச்சா இல்லையா? நாடியில இருந்து குதிச்சு செத்துட்டா. நாங்க பாலியல் தொல்லையினால தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்றோம். நீங்க கொன்னு வீசிட்டாங்கன்னு சொல்றோம். நீங்க கொலைங்கிறீங்க. அவ செத்து எத்தனை நாள் ஆச்சு? என்ன விசாரிக்கிறீங்க? இதுவரைக்கும் எல்லா வழக்குங்க சிபிஐக்கு மாத்தினீங்கல்ல, எங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு? எத்தனை காலத்துக்கு சிபிஐ விசாரிக்கும்? அப்ப உங்க காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுங்கிறத நேர்மையற்ற காவல்துறைன்னு ஒத்துக்கிறதா அந்த அரசு? கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் இருக்கா? அப்ப நேர்மையற்ற காவல்துறையின் தலைவர் நேர்மையற்றவர் தானே? இப்போ காவல்துறையின் தலைவர் யார்? இப்போ யாருடைய இலாக்கா? முதலமைச்சருடைய இலாக்கா. அப்ப என்னுடைய காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க உங்க காவல்துறை நேர்மையற்றது. அந்த இலாக்காவை பொறுப்பேற்றுக்க நான் நேர்மையானவன், நேர்மையற்றவன், அப்படித்தானே வருது. எதிர்கட்சிகள் நான் கேட்கிற கேள்விகளை கேக்குதா? அந்த உத்தரவை பிறப்பித்த எதிர்கட்சி யாரு? எதிர்கட்சி யாரு? தூத்துக்குடியில துப்பாக்கி சுட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சவன் யாரு? அத உங்க எதிர்கட்சி ஒத்துக்க சொல்லுதா? கொடநாட்டு கொலையில கொன்னவன் செத்தவன் தெரியுது. கொன்னவன் யாரு? கொல்ல சொன்னவன் யாரு சொல்லுமா? அதுக்கு சிபிஐயா? மாறுபடுறேன். நான் தானே மண்ணுக்காக மக்களுக்காக நிக்க முடியும். நான் தானே உண்மை நேர்மையா நிற்பேன். நான் தானே கேட்பேன். நான் கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. இருக்கா இல்லையா? எதிர்கட்சி கேக்குதுன்னா கடத்தி விடுற, நீ ஒன்னே கடத்தி விடுற. சிபிசிடிக்கு மாத்திரங்கிற சிபிசிடி ஆட்டு இருக்கு, அதுவும் இதே முதல்வர்கிட்ட தான் இருக்கு. இது முடியல, ரொம்ப பிரச்சனையா இருக்குது. அப்ப இந்த பிரச்சனையை அடங்க வைக்கிறதுக்கு என்ன செய்யுது? சிபிஐக்கு மாத்திட்டோம், அது விசாரிச்சு சொல்லும். நாங்க அப்புறம் வேற வேலைக்கு போயிருவோம். இப்பயே 15 நாளா ஒன்னும் செய்யல. நீ ஒரு 6 சென்ட் இடத்தையும் எங்கேயோ 80 கிலோமீட்டர் இடத்துல ஒரு ஒப்புக்கு சப்பான்னு ஒரு வேலையும் கொடுத்து இதான் நீ பெற்றுக் கொடுக்குற நீதி. கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குற அரசு, காவல்துறையால் அடிச்சு கொல்லப்பட்ட, அடிச்சு சாகடிக்கப்பட்டா 5 லட்சம் தான் கொடுக்கணும்னா இது என்னது? இது எது நடவடிக்கை? ஏன் அந்த பெண்ணு நிகிதாவை கைது பண்ணி விசாரிக்கல? இத்தனை குற்றச்சாட்டு வருதுல, அது சார்ந்து ஏன் விசாரிக்கல? அவ கொடுத்த குற்றச்சாட்டுல, அந்த அம்மா கொடுத்த குற்றச்சாட்டுல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா? அதையும் விசாரிக்கல. உடனடியா நடவடிக்கை. இங்க இருக்கிற மாவட்ட இந்த எஸ்பி, அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி கொடுத்தாரா அடிச்சு விசாரிங்கன்னு? இல்ல டிஎஸ்பி நேரடியா தலையிட்டு எடுத்தாரா? சீருடை அணியாத காவலர்கள் கூட்டிட்டு போய் தனியா ஒரு இடத்துல வச்சு அடிக்கிற அளவுக்கு உத்தரவு பிறப்பிச்சது யாரு? அந்த ஆள் யாரு? அந்த அதிகாரி யாரு? அது எங்க இருந்து வருது? ஏன் இவ்வளவு அவசரமா வருது? எல்லா வழக்கையும் இப்படித்தான் விசாரிக்கிறீங்களா? உடனடியா தலையிட்டு இவ்வளவு அவசரமா அடிச்சு கொள்ற அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையா வருது? அந்த உத்தரவு பிறப்பிச்ச அதிகாரி யாரு? அவர் மேல என்ன நடவடிக்கை? இது யாரும் விசாரிக்க தேவையில்லை. முதலமைச்சருக்கு தெரியாத எங்க இருந்து உத்தரவு போயிருக்குன்னு? அடிக்க போனாங்கல்ல 5 பேரை கூப்பிட்டு விசாரிச்சா தெரியாத யாரா சொல்லி போனீங்கன்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அடிக்க போனாங்கல்ல காவலர்கள், வேற என்ன செய்யறாரு? நீங்க எல்லாம் சாரின்னு கேட்டாருன்றீங்க. சாரி கேட்டார்ல அதுல அப்படின்னு நிறைவடைகிற நீங்க, உங்களை நான் கொன்னுடுறேன், கொன்னுட்டு உங்க அம்மாட்ட போய் சாரின்னு கேட்டா
சரியா இருக்குமான்னு கேக்குறேன். சாரி சொல்லிட்டார்ல, வேற என்ன செய்ய முடியும்னா இதுலயே நீங்க நிறைவடைகிறீங்க. அதுக்கு மேல அவர் என்ன செய்ய முடியும்னு சொல்றேன். நீங்க உங்களை கொன்றுவோம், கொன்னுட்டு வீட்டுல போய் அம்மாட்ட சாரி சொல்லிடுறேன், சரியாயிருமான்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு நாடு.